குறிஞ்சி மலையோட இளவரசன் முருகன். ஒரு நாள் முருகன் தன்னோட மயிலோட காட்டுல நடந்துகிட்டு இருந்தான். முருகனுக்கு இந்த இயற்கை ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு முனிவர் வேக வேகமா முருகனை நோக்கி ஓடி வந்தார். முருகா, முருகா! அவரோட குரல்ல ஒரு பதட்டமும் பயமும் தெரிந்தது. சொல்லப்போனா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த முனிவர் இன்னைக்கு ரொம்ப சோகமா ஓடி வந்தார். அந்த முனிவர் சொன்னாரு, முருகா, உன் தந்தை குறிஞ்சி மலையின் அரசன் சிவபெருமான கடத்திட்டாங்க. இனி இந்த உலகம் என்னாக போதோ? அதற்கு முருகன் கேட்டான், என் தந்தையை கடத்துவதா? முனிவரே, காமெடி பண்ணாதீங்க. மைசன், என்னை பார்த்த காமெடி பண்ற மாதிரியே தெரியுது. அவன் உன்னை கடத்தும்போது தடுக்கப் போன என்ன கூமிய வச்சு முதுகு வெளியே குத்தி அனுப்பிவிட்டான். அடி வாங்கி ரத்த கலரியா வந்திருக்க என்ன பார்த்து காமெடின்னு சொல்ற? ஓ மை காட், நிஜமாவா? சத்தியமாப்பா, உன் நைனாவ கடத்திட்டாங்க. எல்லா தேவர்களும் அசுரர்களையும் கடத்திட்டாங்க. இப்ப நீ மட்டும்தான் இருக்க. போ, இந்த உலகத்தை காப்பாத்து. அங்கிள், நானே இப்பதான் 10ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கேன். என்ன போய் எங்க அப்பாவை கடத்துன்னு சண்டை போட சொல்றீங்க பாத்தீங்களா? இருங்க அங்கிள், என் ஃப்ரெண்ட கூப்பிடுறேன். யாரு, கண்ணனா? முருகா, அவனை கூப்பிடுறதுக்கு நீ தனியாவே போய்க்கலாம்.